சர்வதேச முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றிரவு அமெரிக்கா பயணம். சான் பிரான்சிஸ்கோ, சிகாகோவில் முதலீட்டாளர்களை சந்திக்கிறார். எடப்பாடி பழனிசாமியை பற்றி மரியாதை குறைவாக பேசியதாக அதிமுக நிர்வாகிகள் கண்டனம். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் அண்ணாமலைக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி அதிமுகவினர் போராட்டம். அண்ணாமலை அண்ணாமலை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் அண்ணாமலைக்கு எதிராக போராடிய அதிமுகவினர் மீது நடவடிக்கை கோரி பாஜகவினரும் ஆர்ப்பாட்டம். கோவில்பட்டி ஆர்ப்பாட்டத்தில் இபிஎஸ்க்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் நடித்து காட்டிய பாஜக நகர தலைவர். யார் காலிலும் விழுந்து பதவிக்கு வர வேண்டிய அவசியம் அதிமுகவில் இல்லை என அண்ணாமலைக்கு முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு பதில். கூவத்தூரில் எம்எல்ஏக்கள் அனைவரும் ஒன்று கூடித்தான் எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக தேர்ந்தெடுத்ததாக விளக்கம். நாங்கள் யாரையும் விலைக்கு வாங்க. அண்ணாமலை சொன்ன மாதிரி அண்ணாமலையுடைய கட்சி பிஜேபியோட வரலாறு சொன்னால் நாரி போகணும். ஏன்னா வடமாநிலத்தில் அன்றைக்கு மகாராஷ்டிராவில் அவனுடைய கூட்டணியாக இருக்கின்ற சிவசேனா கட்சி உத்தவ் தாக்கரே கவிழ்த்து விட்டு அங்கேயே கட்சியை உடைத்து ஏக்நாத் சிண்டே என்பவரை முதலமைச்சராக. அதுக்கு பிறகு மத்திய பிரதேசத்தில் கமல்நாத் என்பவர் முதலமைச்சராக காங்கிரஸ் அவரை கவிழ்த்து விட்டு பிஜேபி மற்ற எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி இந்த விலைக்கு வாங்கி பேரம் பேசுவதெல்லாம் பிஜேபி ஆளுகின்ற பிஜேபி ஆட்சி பிடித்த மாநிலங்களில் தான் நடந்ததை விட அப்படிப்பட்ட நிகழ்வு இங்கே ஒரு சம்பவம் கூட ஒரு எம்எல்ஏ கூட நாங்கள் விலைக்கு வாங்க முடியும். நாங்கள் மெஜாரிட்டியாக இருக்கின்றோம். யார் காலையிலும் விழுந்து பதவி வாங்க வேண்டிய அவசியம் அதிமுக யாருக்கும் இல்லை. நாங்கள் யாரையும். அமைச்சர் துரைமுருகன் என்ன கூறினாலும் வருத்தமில்லை, நட்பு தொடரும் என ரஜினிகாந்த் பேட்டி. நகைச்சுவையை பகைச்சுவையாக்க வேண்டாம் என துரைமுருகன் வேண்டுகோள். துரைமுருகனுடைய நீண்டகால நண்பர், அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் என்ன சொன்னாலும் நம்ம நட்பு எப்பவுமே தொடரும். எங்களுடைய நகைச்சுவையை யாரும் பகைச்சுவையாய் பயன்படுத்த வேண்டாம். பாஜகவிற்கு செல்ல வேண்டாம் என ஏற்கனவே விஜயதரணியிடம் கூறியதாக செல்வ பெருந்தகை பேட்டி. நடிகர் விஜய் கட்சி தொடங்க ராகுல் காந்தியே காரணம் என்ற விஜயதரணியின் கருத்துக்கும் விளக்கம். 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி சந்திச்சாருன்னு கேள்விப்பட்டிருக்கோம், சந்திச்சிருக்காரு. இப்ப எங்க சந்திக்க வாய்ப்பே இல்லையே. பொறுப்பு கேட்டாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் அவங்க வச்சிருக்காங்க. அது தலைவர் ராகுல் காந்திக்கு தான் தெரியும். நீங்க அவரை தான் கேட்கணும். நான் கேட்டுவேன்னா சொல்றேன். அரசியல் கட்சி தொடங்கியவர்கள் எல்லாம் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது. நடிகர் விஜயை மறைமுகமாக விமர்சித்து திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பேச்சு. அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடன் தொலைபேசியில் கலந்துரையாடிய பிரதமர் நரேந்திர மோடி. உக்ரைன் பயணம், வங்கதேச நிலவரம் தொடர்பாக இருவரும் ஆலோசனை. டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் சம்பாய் சோரன். வரும் 30ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக பாரதிய ஜனதாவில் இணைய உள்ளதாக தகவல். கிருஷ்ணகிரி பர்கூர் அருகே போலி என்சிசி முகாமில் பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம். மேலும் 2 பேரை கைது செய்தது காவல்துறை. பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில் இருந்து பெல்லாரி சிறைக்கு நடிகர் தர்ஷன் மாற்றம். சொகுசு வசதிகள் செய்து கொடுத்த புகாரில் பரப்பன அக்ரஹார சிறை காவலர்கள் 9 பேர் இடைநீக்கம்.
ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை முதற்கட்ட தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்ய இன்றைய கடைசி நாள். 15 பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியலை பாஜகவும் 9 பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியலை காங்கிரசும் வெளியிட்டன. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 மாவட்டங்களிலும் நிகழ்ந்த முக்கிய நிகழ்வுகளை இந்த ஒரு மணி நேரத்தில் பார்க்க இருக்கிறோம். சென்னை தொடங்கி குமரி வரை நடந்த முக்கிய செய்திகளை வழங்குகிறது இந்த 8 திக்கும் என்பது. எடப்பாடி பழனிசாமியை தரக்குறைவாக விமர்சித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் உருவ பொம்மையை எரித்து அதிமுகவினர் போராட்டம் நடத்தினர். அதிமுக பாஜக இடையே வார்த்தை போர் முற்றி வரும் நிலையில் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமியை கடுமையான வார்த்தைகளால் விமர்சித்திருந்தார். இது அதிமுகவினரிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமி குறித்து அவதூறு பரப்பும் வகையில் அண்ணாமலை பேசியதாக கூறி நெல்லையில் அண்ணாமலையின் உருவ பொம்மையை எரித்து அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அண்ணாமலை எடப்பாடியாரை பற்றி தவறாக பேசியிருக்கிறார். அவர்களை எதிர்த்து நாங்கள் இன்று அவருடைய உருவ பொம்மையை இங்கே திருநெல்வேலியில் ஐடி விங் சார்பாக, தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பாக இன்னைக்கு அவருடைய உருவ பொம்மையை இங்கே எரித்து அவருக்கு உங்களுடைய நண்பர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டு நீ அரசியல் செய்து கொண்டிருக்கும் பொழுது மக்களுடைய செல்வாக்கோடு அரசியல் செய்து கொண்டிருக்கிற தலைவரை இனி ஒரு முறை தரக்குறைவாக பேசினால் பெரும் விளைவுகளை சந்திக்க நேரிடும். இதேபோல் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் அண்ணாமலையின் உருவ பொம்மையை எரித்து அதிமுகவினர் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். சிவகங்கையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உருவ பொம்மையை அதிமுகவினர் எரிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கருத்து தெரிவித்து அண்ணாமலைக்கு எதிராக சிவகங்கை நகர் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது அண்ணாமலையின் உருவ பொம்மையை எரிக்க முயன்றபோது காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தினர். காவலர்களின் தடுப்பை மீறி அதிமுகவினர் உருவ பொம்மையை எரிக்க முயன்றபோது இருவருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. அண்ணாமலை வாய்க்கொழுப்பு அண்ணாமலை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். அண்ணாமலை உருவ பொம்மையை எரித்த அதிமுகவினர் மீது வழக்கு பதிவு செய்ய கோரி கோவில்பட்டியில் பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையின் உருவ பொம்மையை எரித்து அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்திய நிலையில் அதிமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் அந்த பகுதிக்கு அதிமுகவினரும் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அங்கு காவலர்கள் குவிக்கப்பட்டனர்.